வணக்கம், இது உங்கள் ஊரை சுற்றி ஊரு. திருமண பாக்கியம் குழந்தை வரம் தருவதாக நம்பப்படும் பெரம்பலூர் செட்டிக்குளம் பால தண்டாயுதபாணி கோயிலில் படிப்பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி மாத திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட சடையம்புதூர் பகுதியில் பொது கழிப்பிடம் இல்லாமல் சுடுகாட்டை திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்தும் நிலை உள்ளது. நீண்ட காலமாக திறக்கப்படாத கழிப்பிடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் உள்ள 3ஆம் எண் நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். கோதுமையில் புழுக்கள் மற்றும் பூச்சிகள் நிறைந்து காணப்படுவதாகவும் முறையாக பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒரு வார காலமாக பகலிலும் மின் விளக்குகள் எரிகின்றன. மின்சாரத்தை சிக்கனத்தை வலியுறுத்தி ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்த மின்வாரியம் வலியுறுத்தி வரும் நிலையில் மற்றொரு புறம் பகலில் மின் விளக்குகள் எரிவதை கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் உள்ளனர். உதகையை அடுத்துள்ள மந்தடா பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டும் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக உள்ளது. மாற்று ஏற்பாடு செய்து தண்ணீர் வழங்க மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கரியாஞ்செட்டிப்பாளையத்தில் பாலாற்றின் குறுக்கே பாலம் கட்டி பல நாட்களாகியும் இணைப்பு சாலை சீர் செய்யப்படவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். திருவண்ணாமலை அடுத்த தண்டாரம்பட்டு ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ்சிறுபாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களில் ஏராளமான சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ளன. நிலத்தடி நீரை காக்கும் வகையில் கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை படகுத்துறையில் 7 ஆண்டுகளாக தொங்கு பாலம் சீரமைக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தானே புயலின் போது பாதிக்கப்பட்ட தொங்கு பாலம் தற்போது வரை சீரமைக்கப்படாமல் உள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணைப்பகுதிக்கு செல்லும் சாலை சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. அணையில் மராமத்து பணிகள் மேற்கொள்ளவும் அடிப்படை வசதிகளை சீர் செய்து தரவும் மத்திய அரசு 18 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. திருவாரூர் நகராட்சி 10வது வார்டில் உள்ள விருப்பாச்சி நடப்பு தெருவில் சாலை சீரமைப்பு பணிகள் 6 மாதங்களாக நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் நகர்பகுதியை இணைக்கும் முக்கிய வழியாக உள்ள இந்த சாலையில் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் இருந்து வடிசித்தூர் செல்லும் வழியில் லட்சுமி நகர் அபாய வளைவு உள்ள இடத்தில் வேகத்தடை அமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வேகத்தடை இல்லாததால் அபாய வளைவு பகுதியில் விபத்துகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. விருதுநகரில் தனியார் பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர் சூரிய ஆற்றல் மற்றும் காற்றாலையை பயன்படுத்தி இயங்கக்கூடிய செல்போன் சார்ஜரை கண்டுபிடித்துள்ளார். குருசரன் என்ற அந்த மாணவர் இந்த சார்ஜர் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள தொண்டியில் சுங்கத்துறைக்கு சொந்தமான படகு பயன்படுத்தப்படாமல் வீணாக கிடக்கிறது. கடத்தல் சம்பவங்களை தடுக்க பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட அதிநவீன படகு கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் ஊராட்சி தண்டாராம்பட்டு சாலையில் உள்ள சமுதாய கூடம் சீரமைக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ளது. சமுதாய கூடம் குடிகாரர்களின் கூடாரமாகிவிட்டதாகவும் பொதுமக்கள் வருந்துகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலையில் 5 ஆண்டுகளுக்கு முன் திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் பயன்படுத்தப்படாமல் உள்ளதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. பேருந்து நிலையத்தில் உள்ள வணிக வளாகமும் மூடியே உள்ளது. ஈரோட்டில் போக்குவரத்து காவலர்களுக்கு இலவச மோர் வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். கோடை வெப்பத்தில் இருந்து போக்குவரத்து காவலர்களை காப்பதற்காக மே மாதம் வரை காலை மாலை என்ற 2 வேளைகளிலும் இலவச மோர் வழங்கப்பட உள்ளது. தென்னிந்தியர்களை கருப்பர்கள் என கூறிய தருண் விஜயை கண்டித்து நெல்லை மாவட்டம் தென்காசியில் திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக முன்னாள் எம்பி தருண் விஜயை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பொறையாறில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக கட்டப்பட்ட சுகாதார வளாகம் பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளது. சுகாதார வளாகத்தை உடனே திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறில் சிறப்பு காவல் படை தளம் அமைந்துள்ள பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் ஏடிஎம் 3.5 ஆண்டுகளாக செயல்படவில்லை. இதனால் பணம் எடுக்க முடியாமல் சிறப்பு காவல் படையினரும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் துன்பப்படுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த மாமந்தூரில் சுகாதார வளாகம் பராமரிக்கப்படாமல் உள்ளது. கழிப்பறை பழுதடைந்து வருவதால் அந்த பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி முதல்நிலை ஊராட்சியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி தொடங்கப்படவில்லை. 5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பெரிய கண்மாய் சீமை கருவேல மரங்களால் சூழ்ந்து கிடக்கும் நிலையில் அவற்றை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை.
மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்துள்ள வெள்ளலூரில் சித்திரை முதல் நாளில் வெற்றிலை பிரிவு திருவிழா நடைபெற்றது. பல கிராமங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட வெற்றிலை வழிபாட்டிற்கு பிறகு அனைத்து கிராமத்திற்கும் பிரித்து அளிக்கப்பட்டது. இந்த வெற்றிலையை வயல்வெளிகளில் இட்டு விவசாயிகள் சாகுபடியை தொடங்குவர். நாமக்கல் மாவட்டம் அளவாய்ப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தச்சன்காடு அருந்ததியர் பகுதியில் சுகாதார வளாகம் தண்ணீர் இன்றி 2 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது. கழிப்பிடத்திற்காக 1 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைத்ததாக கணக்கு காட்டப்படும் நிலையில் தண்ணீர் இன்றி கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கச்சனம் பகுதியில் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கட்டடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பாழடைந்த கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தட்டான்குட்டை பகுதியில் குடிநீர் இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஊராட்சி நிர்வாகம் மூலம் லாரி மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே நிலையம் அருகே உள்ள லாயல் மில் மேம்பாலத்தின் இரு பகுதியிலும் உள்ள சர்வீஸ் சாலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து காணப்படுகின்றன. இதனால் புது கிராமம், இலுப்பையூரணி, சிந்தாமணி நகர், வசந்தம் நகர் பகுதிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சார்பில் 330வது சித்திரை வெண்குடை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சலங்கையை சுமந்து வெண்குடை ஏந்தி செண்டை மேளம், ஆளி ஆட்டம், ஒயிலாட்டம் ஆகிய மேளதாளத்துடன் ஏராளமானவர்கள் ஊர்வலமாக சென்றனர். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதில் வேலூர் மாவட்டம் முன்மாதிரியாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் கூறினார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் தங்கும் விடுதிக்கான பூமி பூஜை விழாவில் நீதிபதி முரளி கலந்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் வனப்பகுதியில் உள்ள கேத்தோல் கிராமத்தில் பேருந்து, சாக்கடை, நியாய விலை கடை உட்பட எந்த அடிப்படை வசதியும் இல்லை. அரசின் நலத்திட்டங்கள் கிடைப்பதில்லை என்றும் கிராம மக்கள் கூறுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கங்கலாஞ்சேரியை அடுத்த பொம்மாநத்தம் பகுதியில் மோசமான நிலையில் சாலை உள்ளது. மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து பிற இடங்களுக்கு நிலக்கரி எடுத்துச் செல்லும் வழியாக இந்த சாலை உள்ளதால் விரைவில் அதை சரி செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் சாலையில் அமைந்துள்ள பயணிகள் நிழற்குடை சாலை விரிவாக்க பணிகளுக்காக அகற்றப்பட்டது. சாலையின் இருபுறமும் நிழற்குடை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் வெயிலில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த கள்ளக்குடியில் ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதியில் கழிவுநீர் குழாய் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறந்த வெளியில் கழிவுநீர் தேங்குவதால் நோய் பரவும் நிலை உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் மற்றும் பெரிய காரியம்மனுக்கு காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்த குடத்தில் எடுத்துச் சென்ற நீரால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி அடுத்த தடங்கத்தில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் அடிக்கடி ஏற்படும் தீ விபத்தில் வெளியேறும் புகையால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குப்பை கிடங்கை வீடுகள் இல்லாத பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த பெஞ்சி ஏரியில் சீமை கருவேல மரங்கள் முழுமையாக அகற்றப்பட்டு பயன் தரும் மரங்கள் நடப்பட்டன. மரம் நடும் விழாவில் ஆட்சியர், எஸ்பி, நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை நீதிமன்றம் சார்பில் கருவேல மரங்கள் அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த திருமங்கலம் சாலையை சீரமைக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டெண்டர் விடப்பட்டும் சாலை சீரமைக்கப்படவில்லை. உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் தீர்த்த குளமாக விளங்கும் கமலாலய குளம் கடும் வறட்சி காரணமாக வறண்டு காணப்படுகிறது. குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ள நிலையில் கோடை காலத்திலாவது தூர்வார நடவடிக்கை எடுக்குமாறு திருவாரூர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அடுத்த கெஜன் நாயக்கன்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிழற்குடையில் பயணிகள் அமரக்கூடிய இருக்கைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. உடனடியாக இருக்கைகளை சரி செய்து தர வேண்டும் என்று பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி கிராமத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அர்ஜுன் எனும் தெருக்கூத்து நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் அவரது பெயரில் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று உள்ளது. அதன் வளாக சுவர்களில் பாரதியின் கவிதைகளுடன் ஓவியங்கள் வரையப்பட்டும் முறையான பராமரிப்பின்றி உள்ளது. திருச்சி மாவட்டம் உறையூர் லிங்கநகர் அருகே அரசனூரில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருச்சி குழுமணி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சாலையில் உள்ள ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்ட சாலை ஊர பூங்கா போதிய பராமரிப்பு இல்லாமல் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. கோடை காலத்தில் மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றாததால் காய்ந்து சருகாக மாறும் நிலை உருவாக்கியுள்ளது.
பொள்ளாச்சி ஆனைமலையை அடுத்த பெரியணை தடுப்பணையில் தண்ணீர் கசிவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தண்ணீர் வீணாகி கேரளா சென்று கடலில் கலப்பதாகவும் அதிகாரிகள் உடனடியாக நீர்க்கசிவை சரி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ராஜக்கல் சமூகம் சார்பில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஐயனார் சுவாமி சப்ரத்தில் எழுந்தருளி சண்டை மேளதாளத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தது. திருச்சி மாவட்டம் லால்குடியில் குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை தினமும் மது விற்பனை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டம் அல்லிநகரம் கோயிலில் இருந்து மலைக்கோவிலுக்கு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஆணி செருப்பு அணிந்தும் அழகு குத்தியும் பால்குடம் சுமந்தும் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவை கண்டு களித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வாசலில் குடிநீர் குழாய் உடைந்து ஆறு போல தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. குழாய் உடைந்து 20 நாட்களுக்கு மேலாகியும் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் ஆங்காங்கே உடைந்து தண்ணீர் வீணாவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடும் வறட்சி காரணமாக மானாமதுரை பகுதியில் நிலத்தடி நீரை உறிஞ்சி செயல்பட்டு வரும் தனியார் மினரல் வாட்டர் நிறுவனங்களை மூட வருவாய்த்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். வருவாய்த்துறை உத்தரவிற்கு தடை ஆணை வாங்கி ஒரு நிறுவனம் செயல்பட்டதால் அதனை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் நகரில் செயல்பட்டு வரும் இறைச்சி கடைகளில் கழிவுகள் அனைத்தும் அரக்கோணம் புதிய பேருந்து நிலைய மேம்பாலம் அருகில் கொட்டுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியில் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 ஏடிஎம் எந்திரங்களை விரைவாக திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஏடிஎம் எந்திரங்கள் அமைக்கப்பட்டு 3 மாதங்களாகியும் திறக்கப்படாமல் உள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே ஈச்சவாரி கிராமத்தில் உள்ள மின்மாற்றி சுவிட்ச் பாக்ஸ் பழுதடைந்து சுற்றிலும் புதராக காணப்படுகிறது. மின்கம்பத்தில் செடிகள் படர்ந்து காணப்படுவதால் அதனை அகற்றி பராமரிக்க கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கயத்தாரில் உள்ள அகிலாண்டேஸ்வரி கோயிலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. பழுதடைந்த தேர் 30 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டதை அடுத்து தேரோட்டம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் கூடுதல் மகப்பேறு மருத்துவமனை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூர் கிராமத்தில் பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட புயல் பாதுகாப்பு கட்டடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. நாளுக்கு நாள் சேதமடைந்து வரும் கட்டடத்தை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென கிராம மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பாலூர் கிராமத்தில் புகார் ஒன்றில் ஆஜராகவில்லை என்று கூறி ராமச்சந்திரன் என்ற விவசாயியின் டிராக்டரை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக ராமச்சந்திரன் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவரம் பகுதியில் அனுமதியின்றி கிராவல் மண் கடத்திய 2 டிப்பர் லாரிகள், ஒரு ஜேசிபி எந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. குளித்தலை கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே ஒச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா சென்ற கல்லூரி வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். 4 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண் துறை அலுவலகம் செயல்பட்டும் கருவேல மரங்கள் அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் கூறியுள்ளனர். தென்னிந்தியர்களை கருப்பர்கள் என்று கூறிய பாஜக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜயின் பேச்சை கண்டித்து திருப்பூரில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனவெறியை தூண்டும் விதமாக பாஜகவினர் பேசி வருவதாக முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சிக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த சந்தியா என்ற பெண் திருமணமாகி 8 மாதங்களே ஆன நிலையில் வீட்டருகில் இருந்த கிணற்றில் பிணமாக கிடந்துள்ளார். சந்தியாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் கொடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புகழ்பெற்ற மலைமுத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உடல் முழுவதும் அலகு குத்தி பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் பக்தர்கள் பறவை காவடி எடுத்து நடனமாடி வழிபாடு செய்தனர். திண்டுக்கல்லில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வட்ட சாலை சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக கிடக்கிறது. காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம் ஆகியன அமைந்துள்ள வட்ட சாலையை விரைவில் சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி சார்பில் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் கோடை தாகத்தை தீர்க்க நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை நகராட்சி ஆணையர் தொடங்கி வைத்தார்.
மதுரை மாவட்டம் திருநகரில் சரளை கற்கள் கொட்டப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படாமல் உள்ளது. மருது பாண்டியர் தெரு, மகாலட்சுமி காலனி போன்ற இடங்களில் சரளை கற்கள் கொட்டப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஜக்காம்பேட்டையில் 19 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி ராமமோகன ராவ் திறந்து வைத்தார். விழாவில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மண்டலூர் அருகே கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தோட்ட வேலை செய்து வந்த முருகேசன் என்பவர் மாமரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை கைப்பற்றி தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் உள்ள பரிதிமார் கலைஞரின் நினைவு இல்லத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் நாள்தோறும் திறக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பரிதிமார் கலைஞரின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளில் மட்டுமே அந்த இல்லம் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கொந்தளம் கிராமத்தில் தைலம்பாள் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் 105வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. மரம் வளர்ப்பு, மழைநீர் சேமிப்பு குறித்து ஆடல், பாடல், நாடகம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பாலாற்று பாலத்தின் மீது சென்னையில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தின் டயர் பஞ்சரானதில் 2 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாற்று டயர் பொருத்தப்பட்டு பேருந்து இயக்கப்பட்டது. சித்திரை முதல் நாளை ஒட்டி மதுரை திருநகரில் உள்ள சித்தி விநாயகருக்கு முக்கணி அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயில் என்ஜினை சிலர் கொள்ளையடித்துச் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை வட்டாட்சியர் ஏலத்தில் விட்டு அரசு கருவூலத்தில் சேர்க்க கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் உலக சித்தர்கள் தின விழாவும் சித்திரை திருவிழாவும் கொண்டாடப்பட்டது. சித்த வைத்திய பிரிவு வளாகத்தில் உள்ள அகத்தியர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. இதில் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஒன்னல்வாடி ஜோனபண்டா பகுதியில் புதிதாக மதுக்கடை அமைவிருப்பதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடை வழியே செல்லும் மாணவ மாணவியர் இடையூறுகளுக்கு ஆளாவர் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கோவை கருமத்தம்பட்டி காவல் ஆய்வாளர் சேகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் ஒருவர் தனியாக அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். கருமத்தம்பட்டியில் மதுக்கடை அமைப்பதை தடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற பிரபாகரனை காவல் ஆய்வாளர் அவமரியாதை செய்ததாக கூறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டியிலிருந்து ஐயர் செட்டு பகுதி வரைக்கும் உள்ள சாலையை செப்பனிட ஜல்லிக்கற்கள் கொட்டி பல நாட்கள் ஆகியும் பணி தொடங்கப்படவில்லை. விவசாயிகளும் மாணவ மாணவியரும் இந்த சாலையில் பயணிக்க சிரமப்பட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதிக்கு குறைந்த அழுத்த மின்சாரம் வழங்குவதாகவும் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதாகவும் பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். இதுகுறித்து மின்வாரி அலுவலர்களிடம் முறையிட்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சமத்துவபுரத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடை இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் சமத்துவபுரத்தில் வசிக்கும் மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சேலம் மாவட்டம் தொட்டில்பட்டி கிராமத்தில் பசுமாடு ஒன்று ஒரே பிரசவத்தில் 2 கன்றுகளை ஈன்றுள்ளது. சுமதி என்பவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாடுகளை வளர்த்து வருகிறார். சித்திரை முதல் நாளான இன்று அவர் வளர்த்த பசுமாடு 2 கன்றுகளை ஈன்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நேரு காலனி பகுதியில் துப்புரவு பணியாளர்களுக்காக தமிழக அரசால் கட்டி முடிக்கப்பட்ட 20 வீடுகள் பணிகள் முடிந்தும் வழங்கப்படாமல் உள்ளது. வீடுகளை பயனாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செங்கோட்டையில் இருந்து ஈரோட்டுக்கு மரப்பலகைகள் ஏற்றிச் சென்ற லாரி ஈரோடு மாவட்டம் சோலார் பகுதியில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதியது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மன்னார்குடி நெடுஞ்சாலையில் உள்ள ராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராஜப்பையன் சாவடி கிராமத்தில் 15 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்று கூறி அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாளை முதல் தண்ணீர் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் சாந்திநகர் பகுதியில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக்கும் குடிநீர் சாலையில் தேங்கி நிற்கிறது. கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் 1 மாதமாக குடிநீர் வெளியேறி வருவதாகவும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சிவகங்கை நகரில் உள்ள தெப்பக்குளத்தை சேலம் மற்றும் நாமக்கல்லை சேர்ந்த மருத்துவ மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் தூய்மைப்படுத்தினர். குளத்தில் சேர்ந்த குப்பைகளை மாணவ மாணவியர் அகற்றியதை கண்ட பொதுமக்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பழுதாகி போன தீயணைப்பு வாகனங்களை மாற்றி தமிழக அரசு புதிய வாகனம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் நிலையில் பரமக்குடியில் இருந்த தீயணைப்பு வாகனம் பழுதாகி நிற்பதாக புகார் கூறியுள்ளனர். திருச்சியில் உள்ள மகாத்மா காந்தி நூற்றாண்டு வித்யாலயா பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மகேஷ் என்ற மாணவர் கூர்மையான ஆணி மீது அமர்ந்து அரை மணி நேரம் பத்மாசனம் செய்தார். ஆணி மீது அமர்ந்து யோகா செய்வதற்கு 3 மாதங்களாக தொடர்ந்து பயிற்சி எடுத்ததாக மாணவர் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த புஞ்சை காலக்குறிச்சி காலனி பகுதியில் ஓராண்டுக்கும் மேலாக குடிநீர் தொட்டியில் தண்ணீர் ஏற்றவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேறு பகுதிக்கு தண்ணீர் வழங்கி வருவதாகவும் தங்கள் பகுதியை புறக்கணிப்பதாகவும் ஊராட்சி நிர்வாகம் மீது அப்பகுதி மக்கள் குறை கூறுகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிள்ளை மாரியம்மன் கோவிலில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வலியுறுத்தியும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி பூஜை செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் உள்ள ஐவராதீஸ்வரர் கோவிலில் குறிப்பிட்டுள்ள சோழர்கள் குறித்த தகவல்கள் அடங்கிய குறுந்தகட்டை தஞ்சை இளவரசர் பாபாஜி ராஜா பொன்சிலே வெளியிட்டார். இந்த குறுந்தகடு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பயனளிக்கும் என அவர் குறிப்பிட்டார். கடும் வறட்சி காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தென்னை மரங்களில் வெள்ளை ஈ தாக்குதல் அதிகமாக உள்ளதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஓலையில் ஈ முட்டைகள் இடுவதால் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது தடைப்பட்டு மகசூல் பாதிக்கப்படுவதோடு மட்டைகள் காய்ந்து மரமே அடியோடு சாய்ந்து விடும் நிலை ஏற்படுகிறது. கோவை குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் குறைவான அளவில் தண்ணீர் வந்தாலும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர்களை வரிசைப்படுத்தி அருவிக்கு அனுப்பும் பணியில் வனத்துறையினர் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே ஆலங்கோடு பகுதியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த கல்லாலங்குடியில் பெண் ஒருவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு உயிரிழந்தார். காயமடைந்த அந்த பெண்ணின் 11 மாத குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் விளைநிலத்தில் மாடுகளுக்கு வழிபாடு செய்து விவசாயிகள் நல்லேறு பூட்டினர். வறட்சி நீங்கி நல்ல மழை பொழிவு வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் நாளில் விவசாயிகள் நல்லேறு கட்டுவர். திருச்சியை அடுத்த உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள் எழுந்தருளிய தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் தங்க கவசத்துடன் வந்த மூலவர் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி கிராம பகுதிக்கு குரங்குகள் வரத் தொடங்கின. ஆச்சாங்குட்டப்பட்டி மஞ்சவாடை கணவாயில் இருந்த குரங்குகள் வெளியேறுவதை தடுக்க வனப்பகுதியில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டி அமைக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தாமிரபரணியில் இருந்து பன்னாட்டு நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க நிரந்தரமாக தடை விதிக்க கோரி நெல்லையில் தமிழர் விடுதலைக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் என்றும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த கீழப்பாவூரில் உள்ள ருக்மணி சமேத கோபாலகிருஷ்ணன் கோவிலில் ராம நவமி விழா கொண்டாடப்பட்டது. ராமனுக்கும் சீதாவுக்கும் சீர்வரிசை பஜனை பாடல்கள் வசந்த கேளிக்கையுடன் இன்று திருக்கல்யாணமும் நடைபெற்றது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.